நீங்க ரொம்பவே ஜீனியஸா இருந்தா மட்டும் தான் இந்த क्वेश्चनக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ண முடியும். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. குமார்ன்றவரோட ஆபீஸ்ல ஒரு வாரம் லீவ் விட்டுறாங்க. சோ குமார் இந்த ஒரு வாரத்துக்கு எங்கேயாச்சும் ஜாலியா ட்ரிப் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தன்னோட வீட நல்லா லாக் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாரு. ஆனா அந்த லீவ் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த பார்த்த குமாருக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா தன்னோட வீடு பூட்டி இருந்துச்சு. அதை யாரோ உடைச்சு உள்ள இருந்த ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு டைமண்டை ஆட்டைய போட்டு போயிட்டாங்க. குமார் உடனே பயந்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. போலீஸும் உடனே ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. உங்களுக்கு யார் மேலயாச்சும் சந்தேகமா இருக்கா குமார்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. குமாருக்கு தன்னோட கூட வேலை பார்க்குற கொலீக்ஸ் 3 பேர் மேல சந்தேகம் இருக்கு. சோ இத போலீஸ்ட்ட சொல்றாரு. போலீஸும் அந்த 3 பேரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஜிம்மி. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் நானுமே வெகேஷனுக்கு வெளியில போயிட்டேன். நான் நல்ல பனி பிரதேசத்துக்கு போயிட்டேன். பாருங்க அங்க எடுத்த போட்டோ தான் இதுன்னு காட்டுறாரு. அடுத்ததா அவங்க கூட வேலை பார்க்குற ரேச்சலை விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் நானும் வெகேஷனுக்கு வெளியில போயிட்டேன். நான் பீச் சைடு போனேன். அங்க எடுத்த போட்டோ தான் இதுன்னு காட்டுறாங்க. மூணாவதா சாம விசாரிக்கிறாங்க. அவரும் சார் நான் வெகேஷனுக்கு ஊருக்கு போயிட்டேன். நான் டெசர்ட் சைடு போய் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். அங்க எடுத்த போட்டோ தான் இதுன்னு காட்டுறாரு. போலீஸ்காரங்களுக்கு ஒரே மண்டவலி ஆயிடுது. இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தங்க தான் இதை பண்ணிருக்காங்க. ஆனா யாருன்னு போலீஸ்காரங்களாலே கண்டுபிடிக்க முடியல. இப்போ உங்களோட டர்ன்.